எப்படிப்பட்ட போதையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பழமையான போதையா இருந்தாலும், மது, பீடி, சிகரெட் போன்ற எப்படிப்பட்ட பழமையான போதையா இருந்தாலும், நான் கேரண்டியோட சொல்றேன், நீங்க ஃபுல் கோர்ஸை பண்ணுங்க, நீங்க முழுமையா விட்டுடுவீங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரில் 10-15 சொட்டு விடணும், அப்புறம் அதை குடிச்சிடணும். தண்ணியோட நிறமும் மாறாது, குணமும் மாறாது. பழைய தில்லியின் இந்த ஹக்கீமினுடைய மருத்துவத்தால போதையே நீங்க விட்டுடுவீங்க. இன்னைக்கு நாம பழைய தில்லியினுடைய ஹக்கீம் அவங்க கிட்ட வந்திருக்கிறோம். பழைய தில்லியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லாம நாட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த ஹக்கீம் அவர்கள் பழமையான ஹக்கீம்ல ஒருத்தர். இவர் பல ஆண்டுகளா இந்த மருந்துகளை கொடுத்துக்கிட்டு வராரு. போதையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது மது போதையா இருக்கலாம் அல்லது எந்த வகையான போதையா இருக்கலாம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கிட்ட எல்லா வகையான போதைக்கும் மருந்து இருக்குன்னு. நீங்க பார்க்கலாம், நம்மோட இருக்கிறாங்க, ஹக்கீமோட குடும்பத்தினர் இருக்கிறாங்க. எனக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்முடைய சிறந்த நண்பர் இளமையான ஹக்கீம் அவர்கள், அவங்கள சந்திப்போம். நாம இப்ப அவரை சந்திச்சு இந்த மருந்துகளை பத்தி கேட்கலாம். சரி சலீம் பாய், முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஷார்ட் நோட்டீஸ்ல கூட சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்துருக்கீங்க. சலீம் பாய், இப்போ நான் என்னால் பார்க்க முடியுது என்னன்னா, ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சாதாரண விஷயந்தான். மக்கள் எங்களை பார்க்க வர்றதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த சவால்களை தீர்ப்பதற்கு இந்த மருந்துகளை நாங்கள் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இருந்தாலும் கூட எங்ககிட்ட நேரம் அதிகமாக இல்லை. ரொம்பவே நல்லது. உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கியிருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது எல்லாமே மேலே இருக்கிறவருடைய செயல். எங்களுடைய இந்த தொழில் மூலமாக நாங்கள் பலருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய அப்பா மற்றும் தாத்தா இவங்களுடைய இந்த வயதான காலத்துலையும் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்காக இவ்வளவு பணிகள் செய்யறதுனாலயே மக்கள் எங்களை இன்னும் நினைவில் வச்சிருக்கிறாங்க. தொலைதூரத்திலிருந்து ஃபோன் செய்கிறாங்க. அவங்களுக்காகவே இந்த மருந்துகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். சலீம் பாய், சில நேயர்கள் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க விரும்புகிறாங்க. இந்த மருந்தில் என்ன மாதிரியான சிறப்பு இருக்கு? இதை குடிக்கிறதால எல்லாவித போதையிலிருந்தும் விடுபட முடியுமா? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மருந்து அப்படிங்கிறது முழுமையான மாயாஜலம்லாம் அப்படிங்கிறது கிடையாது. இது மாயாஜலம் அப்படிங்கிறது கிடையாது. இது பியூர் சயின்ஸ். இதை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்நாளை செலவிட்டிருக்காங்க. அப்படித்தான் இந்த மருந்து உருவானது. அவங்க ஒரு தலைமுறைக்கு இதை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு தலைமுறையாக எங்ககிட்ட வரைக்கும் வந்திருக்கு. இது சயின்டிஃபிக்காக இருக்கிறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது இருக்குமா? இல்லைங்க. இது போலியான கெமிக்கலால் உருவாக்கப்பட்டது இல்லை, அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. மூலிகையால் உருவாக்கப்பட்ட மருந்து, எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லை. இப்பெல்லாம் எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இல்லாம மருத்துவர்கள் நோயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. பண்டைய காலத்துல ஹக்கீம் அவர்கள் நாடி துடிப்பை பார்த்தே அவரால் சொல்ல முடிஞ்சது. பழைய தில்லியினுடைய ஹக்கீம் அவர்களுடைய இந்த மருந்து, இதை பேன் ஆல்கோ அப்படிங்கிற பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது போதையால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு உதவக்கூடியது. பேன் ஆல்கோல இருந்து சிகரெட், மது, குட்கா மற்றும் பாங் போன்ற பல்வேறு வகையான போதைகளிலிருந்து விடுபட வைக்குது. ஆகவே இன்றே கால் செய்து பேன் ஆல்கோவை உங்க வீட்டுக்கு வாங்குங்க. உங்களுடைய மற்றும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்குங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதை வாங்குறதுனால எந்த ஒரு போதையா இருந்தாலும் அனைத்தையும் விட்டுட முடியும்னு சொல்றீங்க. சொல்றது மட்டும் இல்ல, மக்கள் போதையிலிருந்து விடுபட்டிருக்காங்க. இது என்னுடைய கேரண்டி. எப்படிப்பட்ட போதையா இருந்தாலும், எவ்வளவு பழமையான போதையா இருந்தாலும், மது, குட்கா, பீடி, சிகரெட் போன்ற எப்படிப்பட்ட பழமையான போதையா இருந்தாலும் நான் கேரண்டியோட சொல்ல முடியும், நீங்க முழுமையான கோர்ஸை நீங்க முடிங்க, போதையிலிருந்து விடுபடுவாங்க. இந்த மருந்து போதைக்கான எதிரி. சிறப்பான மருந்து தான் நண்பர்களே. இந்த மருந்தை நீங்க வாங்குறதா இருந்தா, எப்படிப்பட்ட போதை பழக்கமாக இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சலீம் பாய், இந்த மருந்தை பயன்படுத்துறதை பத்தி சரியா சொல்லுங்க. இந்த மருந்தை சாப்பிட்றது ரொம்பவே எளிதாக இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணீரில் 10-15 சொட்டுகள் விடுங்க, அப்புறம் குடிக்க வேண்டியதுதான். தண்ணீரின் நிறமும் குணமும் மாறாது. சொல்லப்போனால் தண்ணீருக்கு குணம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் எந்த பொருளையும் இதை கலந்து சாப்பிட்லாம். பால், தண்ணி, காஃபி, அப்புறம் காய்கறி, சோறில் கலந்து சாப்பிட முடியும். சலீம் பாய், நம்ம நாட்டில் சகோதரிகள் இருக்கிறாங்க, அன்னையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மகன் அல்லது கணவர் இந்த போதையால் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களால இந்த மருந்தை அவங்களுக்கு கொடுக்க முடியறதில்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அவங்களுக்கு இந்த மருந்து கிடைச்சிடுச்சு. நீங்களும் சாப்பிடலாம், போதை பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். போதை பழக்கத்தை கைவிடுவது எளிது. அப்புறம் கேரண்டியோட சொல்கிறேன், பழைய தில்லியினுடைய ஹக்கீம் அவர்களுடைய மருந்து இப்படின்னு சொல்றதுக்குள்ள போதை பழக்கம் போயிடும். எப்படிப்பட்ட போதை பழக்கமாக இருந்தாலும், பழைய போதை பழக்கமாக இருந்தாலும் கூட போதை பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேன் ஆல்கோவை கொடுங்க. போதை பழக்கம் எப்படி போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். இந்த மருந்தை எடுத்துக்கிறது ரொம்பவே எளிது. ஏன்னா இதில் டேஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை டீயில், காஃபியில்,
தால்ல அப்புறமாட்டி காய்கறிகள்ல கலந்து இதை நீங்க கொடுக்க முடியும். போதை பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய போதை பழக்கமும் போயிடும். போதை பழக்கத்துல இருக்கிறவங்க காரணமா உங்கள் மற்றும் உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கை மோசமாகுதுன்னா இன்றே பேன் ஆல்கோவை வாங்குங்க. அப்புறம் போதை பழக்கத்திற்கு விடை கொடுங்க. முன்னொரு காலத்துல தில்லியினுடைய சுல்தானா இருந்தவர் அதிகமான போதை பழக்கத்தோட அவர் இருந்தாரு. அப்புறம் அவர் அந்த போதை பழக்கத்தை விடணும்னு நினைக்கும் போது இந்த மருந்தை பயன்படுத்தினாரு. அப்புறம் போதை பழக்கத்தை முழுவதுமா கைவிட்டாரு. எங்க தாத்தாவினுடைய 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 தாத்தா 25 தலைமுறைகளாக இந்த மருந்து அப்படிங்கிறது எங்க அடையாளமா இருக்கு. இது ரொம்பவே சிறப்பான ஒன்று தான். சலீம் பாய், நீங்க இதை ப்ரமோஷன் அப்புறம் பிரச்சாரம் இதெல்லாம் ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க? சார், எங்க வேலை தான் பேசும். வேலை பேசுனா இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு தேவையே கிடையாது. எங்க அப்பாவும் தாத்தாவும் இதற்கு எதிராக இருந்தாங்க. அப்புறம் எங்க மருந்தை ஒரு முறை பயன்படுத்தினவங்க எங்களுக்காக ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் காலம் மாறிக்கிட்டே இருக்கு. சோஷியல் மீடியா இருக்கு, டிவி இருக்கு, ஆட் இருக்கு, விஷயங்களை சொல்லி ஆகணும். அதனால தான் உங்களை சந்திக்க நான் விரும்பினேன். நேர்களே, போதை பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு மருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த மருந்தை வாங்குங்க. சலீம் பாய், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்களுடைய நேர்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. இந்த கோர்ஸை முடிச்சதுக்கு பிறகு எப்படிப்பட்ட போதை பழக்கமா இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம். அப்புறம் இந்த சிறப்பான ஒரு மருந்து விலை அதிகமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இல்லை, ரொம்ப மலிவான விலை தான். ரொம்ப அதிகமான விலையே இல்லை. ஒரு நபர் முதல் முறையாக போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு செலவாகிறத விட குறைவு தான். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி வீட்டில் இருந்தபடியே இந்த மருந்தை வாங்குங்க. எங்களுடைய தாத்தா அப்புறம் நாங்கள் எல்லாருமே என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, போதை பழக்கம் காரணமாக குடும்பத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அவர்களுக்கு இந்த மருந்து ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எந்த ஒரு போதை பழக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும்னு சொல்கிறீங்க. சார், சொல்கிறது மட்டும் இல்லை, பலரும் போதை பழக்கத்தை விட்டுருக்காங்க. இது என்னுடைய கேரண்டி. போதை பழக்கமாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், மது, குட்கா, பீடி, சிகரெட் போன்ற எப்படிப்பட்ட பழமையான போதையாக இருந்தாலும் நான் கேரண்டியோட சொல்ல முடியும், நீங்கள் முழுமையான கோர்ஸை நீங்கள் முடிங்க, போதையிலிருந்து விடுபடுவாங்க. இந்த மருந்து போதைக்கான எதிரி. சிறப்பான மருந்து தான் நண்பர்களே. இந்த மருந்தை நீங்கள் வாங்குறதா இருந்தா எப்படிப்பட்ட போதை பழக்கமாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. பேன் ஆல்கோ போதை பழக்கத்தை குறைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவாங்க. நீங்க மது குடிக்கிறவரா இருந்தா, பாங் அல்லது காஞ்சா போடுறவரா இருந்தா, அல்லது எந்த விதமான போதை பழக்கத்தில் சிக்கி இருந்தாலும், எவ்வளவு காலமா நீங்க அதை பயன்படுத்தி வந்தாலும் நீங்க பேன் ஆல்கோவை பயன்படுத்துங்க. அனைத்து சகோதரிகள் மற்றும் தாய்மார்களுக்கு நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம். அவங்க குடும்பத்தில் யாராவது இதனால பாதிக்கப்பட்டிருந்த பேன் ஆல்கோவை பயன்படுத்துங்க. சலீம் பாய், இதை கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் நேயர்கள்கிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, போதை பழக்கத்தில் சிக்கியிருந்தீங்கன்னா அல்லது குடும்பத்தில் யாருக்காவது அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட விரும்புனீங்கன்னா பழைய தில்லியினுடைய இந்த ஹக்கீம் அவர்களுடைய இந்த மருந்தை சாப்பிட்டு வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. ஹக்கீம் அவர்களே, உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, லட்சக்கணக்கான மக்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு மருந்துகளை எடுத்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் எதையும் சொல்ல விரும்பல. நான் தொடர்பு கொள்றதுக்கு என்ன கொடுக்குறேன், நீங்க அங்கே பேசி உதவி பெற்றுக்கலாம். நீங்க டிவியில் வரணும்னு விரும்புனீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், மக்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். சலீம் பாய், எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. வரேன். நன்றி. சரிங்க, நன்றி. சலீம் பாய் எங்ககிட்ட நிறைய நம்பரை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஹக்கீம் அவர்களுடைய மருந்து ரொம்பவே சிறப்பானது அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அனைத்து போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு உதவி செய்யும். ஒரு சகோதரி டிவிக்கு முன்னாடி வந்து சொல்ல ஆசைப்பட்டாங்க. வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம் சகோதரி. வணக்கங்க. ஹக்கீம் அவர்களுடைய மருந்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் கணவருக்காக வாங்கியிருந்தீங்க. அண்ணே, என் கணவர் கடந்த 20 வருடங்களா குடிக்கிறாரு. அப்புறம் புகையிலையும் போடுறாரு. அவரோட இந்த பழக்க வழக்கத்தால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு புரியவே இல்லை என்ன பண்றதுன்னு. சம்பாதிக்கிறது அத்தனையும் குடிக்கிறதுலயே செலவழிக்கிறாரு. இரவானா குடிச்சிட்டு வருவாரு, அப்புறம் அடிக்கவும் செய்வாரு. இதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். ஹக்கீம் அவர்களுடைய இந்த மருந்து பத்தி உங்களுக்கு யார் சொன்னது? அண்ணன் என்னோட தோழி ஒருத்தி சொன்னா. அவளும் அவளோட கணவரோட இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா. அவதான் எனக்கு ஹக்கீம் ஜியோட இந்த மருந்தை பத்தி சொன்னா. அப்புறம் சொன்னா அவளோட கணவர் போதை பழக்கத்தை விட்டுட்டாருன்னு, அடியோட அவர் மறந்துட்டாருன்னு. ஹக்கீம் ஜி கிட்ட இருந்து மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் அவளோட கணவருக்கு இந்த மருந்தை சாப்பாடுல கலந்து கொடுத்துட்டு இருந்தா. அவரு மருந்து சாப்பிடுறாருன்னு அவளோட கணவருக்கு தெரியவே இல்லை. ஹக்கீம் ஜியோட மருந்தால அவரோட போதை பழக்கத்தை சுத்தமா விட்டுட்டாரு. இன்னைக்கு அவ
அவளோட கணவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதே ஆசையோட தான் நானும் இந்த மருந்த வர வச்சேன். அப்புறம் அண்ணன் சொல்லணும்னா இந்த மருந்து மாயாஜாலத்தை செஞ்சிருச்சு. இதோட ஃபுல் கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கணவருக்கு இருந்த போதை பழக்கம் சுத்தமா போயிடுச்சு. ஹக்கீம்ஜியோட மருந்து எங்க குடும்பத்துல சந்தோஷத்தை நிரப்பிடுச்சு. நீங்க பார்த்த மாதிரி 20 வருடங்களாக போதை பழக்கத்துல இருந்தவங்க 30 நாள் கேரண்டி அந்த கோர்ஸை முடிச்சதுக்கு பிறகு போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டாங்க. நீங்க யாராவது உறவினர்கள் அல்லது சகோதர சகோதரிகளுக்கு வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாம மற்ற நபர்களை போய் சந்திக்க தொடங்குவோம். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்ல விரும்புறாரு. வரேங்க. உங்க குடும்பத்துல யாராவது போதை பழக்கத்தின் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பழைய தில்லியினுடைய ஹக்கீம் அவர்களினுடைய பேன் ஆல்கோ மருந்து கொடுங்க. அனைத்து போதை பழக்கத்துக்குமான வெற்றிகரமான மருந்து. அதாவது போதை, சிகரெட், குட்கா, பீடி எப்படிப்பட்ட போதை பழக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட வைக்கும். உங்களுடைய ஒரு காலால ஒருத்தருடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய ஷோக்கு நீங்க வந்ததுக்கு. நீங்க இந்த ஹக்கீம் அவர்களுடைய இந்த மருந்தை பத்தி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. ஆமாங்க, உங்களுக்கு தான் தெரியுமே இப்போல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சின்ன வயசுலேருந்தே நான் காஞ்சா போன்ற பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். தொடக்கத்தில் பழக்கமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு நான் எப்போ அடிமையாயிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. காலையில் கண் விழிச்சதுமே எனக்கு காஞ்சா தேவைப்படுறதா இருந்தது. இதை பற்றி எனக்கு புரிய வரும்போது ரொம்ப காலம் கடந்துடுச்சு. 2 முறை ரீஹேப் சென்டருக்கும் போயிருந்தேன். அங்கே இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் 2 மடங்கு ஆயிடுச்சு. ஒரு முறை நான் என்ன நினச்சேன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். ஒரு முறை என் மாமா பையன் இந்த ஹக்கீம் அவர்களுடைய மருந்தை பற்றி சொன்னான். சாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஹக்கீம் அவர்களுடைய இந்த மருந்தை நான் ஆர்டர் பண்ணேன். பாருங்க, உங்கள் முன்னாடி நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன். போதை பழக்கத்தை விடுங்க, பீடி பிடிக்கிறவங்க கூட எனக்கு பிடிக்காம போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஹக்கீம் அவர்களுடைய மருந்து போதை பழக்கத்தை மட்டும் விடுபட வைக்கிறது இல்ல, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியையும் கொண்டு வருது. பேன் ஆல்கோ மூலமாக சிகரெட், மது, குட்கா போன்ற பிற போதை பழக்கங்கள், காஞ்சா போன்ற போதை பழக்கங்களிலிருந்து விடுபட முடியும். இன்றே கால் செய்து பேன் ஆல்கோவை பெறுங்கள். உங்கள் மற்றும் உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குங்கள். எப்படிப்பட்ட போதையா இருந்தாலும், எவ்வளவு பழமையான போதையா இருந்தாலும், மது, குட்கா, பீடி, சிகரெட் போன்ற எப்படிப்பட்ட பழமையான போதையா இருந்தாலும் நான் கேரண்டியோட சொல்ல முடியும், நீங்க முழுமையான கோர்ஸை நீங்க முடிங்க, போதையிலிருந்து விடுபடுவாங்க. இந்த மருந்து போதைக்கான எதிரி. சலீம் பாய், இந்த மருந்தை பயன்படுத்துறதை பத்தி சரியா சொல்லுங்க. இந்த மருந்தை சாப்பிட்றது ரொம்பவே எளிதா இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணீர்ல 10-15 சொட்டுகள் விடுங்க, அப்புறம் குடிக்க வேண்டியதுதான். தண்ணீரின் நிறமும் குணமும் மாறாது. சொல்லப்போனால் தண்ணீருக்கு குணம் அப்படிங்கிறது இல்லை. நீங்க எந்த பொருளையும் இதை கலந்து சாப்பிடலாம். சிறப்பான மருந்தா இருக்கு. ஆனா இதனுடைய விலை அதிகமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இல்லை. ரொம்ப சிறப்பான விலை தான் இது. விலை அதிகம் இல்லவே இல்லை. போதை பழக்கத்தினால ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவு செய்யறாங்களோ அதை விட குறைவு தான் இது. உங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவதோ போதை பழக்கத்திலிருந்து விடுபட வைக்கணும்னு விரும்பினா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணுக்கு கால் செய்யுங்க. வெறும் 30 நாள்ல புதிய வாழ்க்கையை வாழ தொடங்குங்க பேன் ஆல்கோவுடன். எப்படிப்பட்ட போதை பழக்கமாக இருந்தாலும், பழைய போதை பழக்கமாக இருந்தாலும் கூட போதை பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேன் ஆல்கோவை கொடுங்க. போதை பழக்கம் எப்படி போகுது அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். இந்த மருந்தை எடுத்துக்கிறது ரொம்பவே எளிது. ஏன்னா இதுல டேஸ்ட் அப்படிங்கிறது இல்ல, தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க இத டீல, காஃபில, தால்ல, அப்புறமாட்டி காய்கறிகள்ல கலந்து இதை நீங்க கொடுக்க முடியும். போதை பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய போதை பழக்கமும் போயிடும். போதை பழக்கத்துல இருக்கிறவங்க காரணமா உங்கள் மற்றும் உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கை மோசமாகுதுன்னா இன்றே பேன் ஆல்கோவை வாங்குங்க. அப்புறம் போதை பழக்கத்திற்கு விடை கொடுங்க.